Radio Mirchi 98.3 FM presents. ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம் ஹலோ சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க. திங்கட்கிழமை காலையில் லைவ் அண்ட் டைரக்டா உங்களுக்கு இங்கே டைரக்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் குட் மார்னிங் சார். எந்திரன் படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் கேஷ் அண்ட் கிறிஸி பாடின பாட்டில் ஆட்டம் போட்டுக்கிட்டே அப்படியே தலைவர் என்ஜாய் பண்ணி வரும்போது இங்கே சௌந்தர்யா ரஜினிகாந்த் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. குட் மார்னிங் மேடம். எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹவ் யூ ஆல்? வெரி ஃபைன் அண்ட் வெரி ஹாப்பி. லைவ் அண்ட் டைரக்டா நம்ம ரேடியோ மிர்ச்சி லிஸ்னர்ஸ் கிட்ட நீங்க பேச வந்திருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக. அந்த முக்கியமான விஷயம் என்னது நீங்களே சொல்லிடுறீங்களா? I hope all of you have heard the song. இன்னைக்கு கோச்சடியான் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் we have released. எங்கே போகுதோ வானம் அப்படின்னு அப்பாவோட இன்ட்ரடக்ஷன் சாங். And it's my favorite, it's Rahman sir's favorite, and I hope you all hear it and like it. டைரக்டர் ஆஃப் த மூவி, உங்களுடைய டெபியூவே ஒரு கலக்குது இல்லைங்களா? இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் ஒரு ஜேம்ஸ் கேமரனுக்கு 7.5 வருஷங்க இதே மாதிரி டெக்னாலஜியில் பண்ணுறது. நீங்கள் 1.5 வருஷத்தில் இதை முடிச்சிட்டிங்கன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கு ஒரு அப்ரிஷியேட் ட்ரெமெண்டஸ்லி. தமிழ் சினிமாவை அடுத்த லெவல், இந்தியன் சினிமாவை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ அது ஒரு கலக்கலான பிரம்மாண்டமான விஷயம். இந்த பாட்டை இன்னைக்கு சூஸ் பண்ணி இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பின்னாடி யாரெல்லாம் என்னெல்லாம் ஐடியா? வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் சாங் பீங் ரிலீஸ் டுடே? But thank you very much. I'm very happy. You mentioned that films like this it takes a long time to make. And இது கார்ட்டூன் கிடையாது. And அது அனிமேஷன்னாலே நம்ம ஊரில் கார்ட்டூன் இன்னும் people think, which is very sad. And இந்த படம் I hope it breaks that. But ஏன் எங்கே போகுது வானம்னா, ரஹ்மான் சாரும் நானும் we were discussing இப்போ சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறது இஸ் பிகம் அ ட்ரெண்ட். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் ட்ரெண்ட். ஏன்னா என்ன மாதிரி படம் அது இஸ் இட் அன் ஆர்டி ஃபில்ம் ஆர் இஸ் இட் அ கமர்ஷியல் ஃபில்ம்ன்றது ஒரு பாட்டிலேயே பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் டுடே. ஸோ படத்தில் we have 8 songs. அண்ட் என்ன ரஹ்மான் சார் நான் என்ன பேசியிருந்தோன்னா, அப்பா ஒரு சாங்கில் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வாண்டட் டு ரிலீஸ் தட் சாங் ஃபர்ஸ்ட். பட் ரஹ்மான் சார் சொன்னாங்க தட் இஸ் ஆர் ட்ரம்ப் கார்டு. அது படத்துலேயே தட்ஸ் லைக் அ ஹைலைட் சாங். ஸோ அது இப்போ பண்ண வேண்டாம், we can wait for thatன்னு சொல்லிட்டு we wanted to release a song that shows what kind of energy this movie has. And எங்கே போகுது வானம் is an absolute out and out commercial song. And in the song oda lyrics is very close to our heart. And Vairamuthu uncle and Rahman sir office-la தான் உட்காந்து எழுதணும். And that was just when Appa was getting better, health was getting better. So we decided to put a line that says உங்களின் வாழ்த்துக்களால் உயிர் கொண்டு எழுந்து விட்டேன் and வாழ்த்திய மனங்களுக்கு என் வாழ்க்கை அழங்கி விட்டேன் அப்படின்னு. So it's very emotional for me. And we wanted a song that will reach people's heart. And it is a commercial film, cartoon கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னே இந்த சாங் we wanted to release it first. இன்ட்ரோ சாங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னுடைய ஆல் டைம் பெஸ்ட் இன்ட்ரோ சாங் அப்படின்னு இதை அடித்து சொல்லலாம். what do you say, director of the movie சௌந்தர்யா ரஜினிகாந்த்? பாட்டு கேட்டு அப்படியே நீங்கள் வேறு லெவலுக்கு எங்கேயோ ட்ரான்ஸ்போர்ட் ஆகி போயிட்டீங்க. ப்ளீஸ் கம் பேக் டு த ஸ்டுடியோஸ் ஆஃப் ரேடியோ மிர்ச்சி. Well, the truth is I'm one of the biggest fans anybody can find. நான் அப்பாவோட ஒரு பைத்தியம். And more than a daughter in me, more than the director in me, I'm the fan. So in this song just gets me up. You can't now, even when I'm listening to it, when we were planning the choreography and everything, this is a very exciting song for எல்லை உனக்கில்லை தலைவான் அந்த லைன் வருது I have to sing along every time. But honestly, by far, I think Rahman sir, SPB sir, Vairamuthu uncle, their combination together itself is legendary. And this song by far is the best introduction song according to me. According to a Rajini fan, I think it's the best introduction song. And முடிஞ்ச அளவுக்கு we've given the visuals to match Rahman sir's music. And I'm waiting for you to see the visuals very soon. இந்த பாட்டு ஏன் ரிலீஸ் பண்ணீங்க? நம்ம ரஜினி சார் பாடின பாட்டு ஒன்று இருக்கு, அது கூட ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டு தான் இந்த படத்தினுடைய ஃபுல் எனர்ஜியை கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னது அவ்வளோ ட்ரூ. பாட்டு கேட்கும்போது அப்படியே அந்த விஷுவல்ஸ், யூ மேட் சூப்பர் ஸ்டார் ரஜினி immortal as a fan, as a நீங்கள் டாக்டரா இல்லை, as a director இல்லை, but as a fan of superstar ரஜினி சார், you made him immortal. And இந்த சாங் அது அப்படியே காட்டுது. So totally as fans of superstar ரஜினி சார், we also ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இந்த படம் பண்ணுறதுக்கு 7 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு தான் இந்த டின் அவதார்லாம் பண்ணாங்க. நீங்கள் 1.5 வருஷத்தில் எப்படி மேடம் இது சேம் அதே டெக்னாலஜி தான் பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் அப்படின்னு சொன்னீங்க. அது லிட்டில் பிட் I'll explain to you. இது பர்ஃபார்மன்ஸ் கேப்சர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோன்னா, அப்பா, தீபிகா படுகோன், ஷோபனா, சரத் சார், நாசர் சார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் they have acted in the film. Okay. And the technology அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நாங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு அவங்களோட கிரியேட்டட் வெர்ஷனில் அந்த பர்ஃபார்மன்ஸை அப்ளை பண்ணுவோம்.
this is the same technology Avatar and Tintin லாம் பண்ணுது. But Avatar advantage என்னன்னா fictitious character. ஆமா. அந்த மாதிரி ஒரு 7 feet blue color you don't have any other reference. ஆமா. But எனக்கு biggest challenge என்ன ஆயிடுதுன்னா அப்பாவை recreate பண்றது, it had to be just like him. Yes. And I've made him look 25, 30 in the film. Living legend. So நம்ம கரெக்ட்டா I have to. நான் ஃபேனா ஒத்துக்க மாட்டேன். அப்பா மாதிரி இல்லைன்னா I won't accept it in the first place. So extremely challenging technology, and இது வந்து it takes time. I really want to tell the listeners something right now. Technical movies வந்து the process வந்து long. அதனால டிலேன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது, because that's something that really upsets me sometimes. ஏன் டிலே, ஏன் ப்ரொடக்ஷனில் பிரச்சனை, என்ன பிரச்சனை, there's no problem. இந்த மாதிரி films take that much time. And this kind of a film first time இந்தியாவில் பண்ணுறதுனால I hope this breaks that the whole concept that technical films, one, cannot be done in India, and two, performance capture is cartoon. So it's a very tough project, and முடிஞ்சிடுது. We're looking at a December release, so I hope to finish it. The combination for Rajini sir, SPB sir voice, வைரமுத்து sir வரிகள் and AR Rahman music is சொல்ல முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படியே வந்து வேற ஒரு லெவலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி இந்த பாட்டு கேட்டு நான் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபீட்பேக் வந்து அவங்க உங்கள் வெப்சைட்டில் கொண்டு வந்து தர முடியுமா, இல்லை யூடியூப்பில் நீங்கள் போய் உங்கள் ஃபீட்பேக் தந்தால் நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா, இல்லை ரேடியோ மிர்ச்சிக்கு இன்னொரு நாள் வந்து இந்த பாட்டை பற்றி மக்கள் என்ன சொன்னாங்கன்னு பேசுவீங்களா? I would love to come back and hear people's opinion on this, and I am available on Twitter. நீங்கள் எழுதுறது எல்லாம் நான் படிக்கிறேன். Criticism, comments and appreciation and complaints எல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன், and I take it all very seriously. We from the film industry, naanga whatever technology, whatever tough projects we do movies for people to enjoy it. So I'm on Twitter, so whatever you all want to talk about or say about the song or the movie to me, please do. And I mean the only thing is in the song portha varaikum iniki morning la the response has been brilliant, and idu vandu I believe in hard work, and I wanted people to like this song and they have liked it, so இது வரைக்கும் I've been happy. So let's wait for the day to go. டீசர்னு சொல்லும்போது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு வந்துச்சு, டக்குன்னு போச்சு. ரஜினி சார் வாய்ஸ் இன்னும் நாங்கள் கேட்கணும், அந்த டீசர் இன்னும் பெருசாக பார்க்கணும். ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? நம்ம I mean as promised, நான் டீசர் ப்ராமிஸ் பண்ணேன். we released the teaser, and teasers are supposed to be short. It's supposed to tease people. இது இன்னும் காட்டக்கூடாதான். When audience said, I was happy, they want to see the movie. Okay. And we released a single was released today. And audio launch we're planning end of this month, illana just first week of November plan pandrom. Audio launch oda trailer with Appa's voice, with dialogues, with everything. 2.5 minute trailer I will release, and romba koodiya viravil padame release aidum. All out Rajinikanth commercial movie. So idhula vandu introduction song kettinga. There are two melodies in the song. Okay. One vandu oru sad love song madri, and again Rahman sir vandu again that will be a super duper hit. Like adula doubt illa. And there is another melody which is a very happy romantic song. Adu SPB sir thiruppi vandu paata paadikanga. And the main song in the film, according to me, and 100% Kochadiyan padathoda trump card on the paatu, அப்பா பாடல. அப்பா வந்து இட்ஸ் கான்செப்ட் ஆஃப் த சாங் என்னன்னா, இந்த கோச்சடியான் கேரக்டர் இஸ் a very legendary character, and he's a philosopher, and அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளால பார்க்க முடியாதா அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அவர் சொன்னா ஈவன் அப்பாஸ் ரியல் லைஃப் பீப்புள் லுக் அப் டு ஹிம். அப்பா சொன்னா எல்லாரும் நின்று கேட்பாங்க. ஸோ there are certain things we wanted to say, philosophical things that people can use in life, and அந்த மாதிரி ஒரு சாங் இருந்ததுனால ரஹ்மான் சார்கிட்ட நான் சொன்னேன். I said இதான் கான்செப்ட், படத்தோட சிச்சுவேஷன் இதான். ஸோ ஐ அப்ரோச் மை டேட், அண்ட் இது வரைக்கும் யாரும் அப்பா கிட்ட கேட்டதில்லை நினைக்கிறேன், ஒரு பாட்டு பாடுறீங்களா சார்னு கேட்டதில்லை. ஸோ ஆஸ் அ director I went and approached him. ரஹ்மான் சார் நான் சேர்ந்து கேட்டோம் அப்பாவை. we had to get him to do it. உடனே ஒத்துட்டாங்க. அண்ட் வைரமுத்து அங்கிள் அப்பவே இன்ஸ்டன்ட்டாக லிரிக்ஸ் எழுதிட்டு அப்பவே one dayல முடிஞ்சதுங்க அந்த பாட்டு. But that song, that's my favorite, and I think that people will love it. This movie needs the grandeur. Adanala background music in the movie and in the song, and appa pesirka paattu kuda we did the entire recording in London. I think appa kitta enna enna vandirukna, I'm very persistent about what I want to do. And ஒரு first time project இவ்வளோ பெருசு இவ்வளோ சேலஞ்சிங்காக நடந்தது வந்து I think it's God's grace. நான் இது வேணும்ன்ட்டு பண்ணல. I was passionate about the platform called animation. And ரொம்ப கஷ்டம், not just the process of the movie, but also the expectation. And எந்த அளவுக்கு I have to be very responsible. ஏன்னா அப்பா படத்தில் டைரக்ட் பண்ணுறது it's not easy at all. But I think I've been persistent, and
டஃப்பாக ஒன்று எடுத்து பண்ணணும் சாதிக்கணும்னு ஏதோ இருந்தது அண்ட் காட்ஸ் பின் கைண்ட் அண்ட் we've come so far and இன்னைக்கு அதான் the teaser release was a big day for me. Today is a big day for me. Audio release will come and then the movie will come, so from here people will start seeing a lot more of Kochadayan. Wonderful. So Kochadayan படத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவான சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு ரேடியோ மிர்ச்சில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்கள் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி பாடல் வெளியிட்டதுக்கு சந்திரா ரஜினிகாந்த் தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. Thank you very much and I hope all Radio Mirchi listeners enjoy the song and I will talk to you again very soon and release more songs on your channel. Thank you so much. 98.3 FM, it is summer hot to machi.